திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு ரூமை வெக்கேட் பண்ணியாச்சு. சாவி இப்போ எடுத்துகிட்டு போய் ரிசப்ஷனில் கொடுக்க போகிறேன். ஸோ ரிசப்ஷனில் கொடுத்துட்டு நம்ம பஸ் வேறு பிடிக்கணும். ஸோ இங்கே கார் வந்து பார்த்திங்கன்னா புக் பண்ணியிருக்கேன். ஸோ காரை பிடிச்சாச்சு. அவசர அவசரமாக வந்து நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டுருக்கேன். ஸோ பஸ் எத்தனை மணிக்கு இருக்குது அப்படின்றது தெரியல. நம்ம ரூமுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இருந்தாலும் கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் அங்கே இருக்குது. பட் இருந்தாலும் ட்ராவல்னால் ஒரு 2 இருக்க தான் செய்யும். ஸோ வேறு வழியே இல்லை. இன்னும் நான் சாப்பிடவே இல்லை. ஸோ பஸ் ஸ்டாண்டில் போய் எதனா சாப்பிட்லாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ வாங்க பார்ப்போம். ஃபைனலாக ஊட்டி பஸ் ஸ்டாப்புக்கு வந்தாச்சு. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் பஸ் ஸ்டாப் ஊட்டியில். இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது. ஸோ இங்கே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. நான் வந்து சாப்பிட்டுட்டு உங்களுக்கு நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஃபுட் எப்படி இருந்து அப்படின்றது தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபுட் வந்து ஓரளவுக்கு ஓகே. ஸோ இந்த பஸ்ஸில் தான் நம்ம ஏற போகிறோம், கோயம்புத்தூர் பஸ். ஸோ கோயம்புத்தூர் போயிட்டு நம்ம அங்கேருந்து ஃப்ளைட்டில் வந்து நம்ம சென்னைக்கு வந்து போக போகிறோம். ஸோ வாங்க நம்ம போகலாம். கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாப்லேருந்து இறங்கி அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கேப் புக் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, டிலே ஆகிடுச்சு. ஏன்னா வந்து பஸ் ஸ்டாப்லேயே பஸ் எத்தனை மணிக்கு வரும் அப்படின்ற ஒரு ஐடியா இல்லாமல் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்பேடு பஸ்ஸே வந்தது. ஸோ அதனால் ஒரு ஐடியா இல்லை. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டைமுக்கு வந்து ஏர்போர்ட் கிட்ட வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டொமஸ்டிக் ஏர்போர்ட் தான். உள்ள ப்ரொசீஜர்ஸ் எப்படி இருக்க போகுது தெரியல. அண்ட் எங்கே போகணும் அப்படின்ற ஒரு ஐடியாவும் இல்லை. 4 மணிக்கு ஃப்ளைட். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2:30க்கு வந்து நம்ம இங்கே ரீச் ஆயிருக்கோம். ஸோ உள்ளே போய்ட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஃபைனலாக போர்டிங் பாஸ் வாங்கி நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம எந்த கேட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக. அண்ட் டைம் வந்து இப்போ பார்த்திங்கன்னா 3 ஆகிருக்கு. இப்போ வந்து 4க்கு தான் நம்ம ஃப்ளைட் அப்படின்றதுனால கொஞ்ச நேரம் நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உள்ளே ப்ராசஸ் பண்ணுறது தெரியாமல் ரொம்ப வந்து கஷ்டமாக இருந்தது. அண்ட் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வரல. ஸோ எங்கே போகணும் எப்படி போகணும் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஈவன் தோ இதெல்லாமே ஒரு லேர்னிங். ஸோ நெக்ஸ்ட் டைம் போகும்போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம். அண்ட் ஸோ ரொம்ப போர் அடிக்குது ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்குது. ஸோ ஏர்போர்ட்டில் என்னென்ன இருக்குது, என்னென்ன ஷாப்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ அங்கே போகலாம். இந்த கோயம்புத்தூர் ஏர்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னது தான். டொமஸ்டிக் ஏர்போர்ட்டாகவே இருந்தாலும் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. ஷாப்ஸ் வந்து கொஞ்சம் நிறையவே இருக்குது. ரொம்பவே க்ளீனாக வச்சுருக்காங்க. இங்கே ஃபுட்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்ல முடியல, ரொம்ப ஆவரேஜ்னு சொல்ல முடியல. ஆப்வியஸ்லி ஏர்போர்ட்டில் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும்ன்றது தெரியும். பட் இங்கே கம்பேரேட்டிவ்லி இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கேட் 4க்கு வந்து நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ளைட் ஏற போகிறோம். ஸோ வாங்க போகலாம். கேட் 4க்கு வழி இந்த சைடு தான் போட்டிருக்கு. ஓகே, எஸ் கேட் 4 இங்கே தான் இருக்குது. ஓகே, வந்தாச்சு. நம்ம இங்கே வந்து எல்லாருக்கும் எஸ்எம்எஸ் வந்தது கேட் 9 தான். எனக்கும் கேட் 9 தான் எஸ்எம்எஸ் வந்திருக்கு. ஸோ எல்லாருமே கேட் 9க்காக போயிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் திருப்பி அனௌன்ஸ் பண்ணி கேட் 4க்கு வாங்கன்னு சொன்னதுனால எல்லாரும் கேட் 4க்கு வந்திருக்காங்க. நான் வந்து கேட் 9 மெசேஜ் இருந்தாலுமே நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நான் போனேன். ஸோ அது ஒரு நல்ல வேலை. எல்லாம் சும்மா சுற்றிட்டு இருந்தது இருக்கணும். உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க கேப்பில் நம்ம போக போகிற ஃப்ளைட் வந்து வந்துருச்சு. நம்ம ஃப்ளைட்டை கிட்டலாம் பார்க்க மாட்டோமா அப்படின்ற ஒரு ஆசைலாம் இருந்தது. ஸோ அந்த ஆசை ஃபைனலாக ஒரு மிடில் கிளாஸ் பையனுக்கான ஒரு ஆசை இன்னைக்கு வந்து நிறைவேறியிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இத்தனை வருஷமாக ஃபோன் வாங்கி ஏர்ப்ளைன் மோட் இன்றைக்கி தான் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுறேன் நான். அதுவும் ஒரு வகையில் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. கரெக்டான டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டை எடுத்துட்டாங்க. ஸோ ரிவர்ஸில் போகுது ஃப்ளைட். உங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் வரது எல்லாமே டைம் லேப்ஸில் தான் வரும். ஸோ நீங்களும் என் கூட சேர்ந்து இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு வியூவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
இத்தனை நாளாக நம்ம போயிட்டு வந்துட்டு இருந்த ரோடெலாம் மேலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்ட் நிறைய பிளேசஸ் வந்து நல்லாவே தெரியுது. நம்ம ரோட்டில் பார்க்கும்போது எதுவுமே தெரியாது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹைட்டாக போயிட்டு இருக்கும்போது நிறைய பிளேசஸ் வந்து இதெல்லாம் நம்ம போகிற வர ரூட் பக்கத்துலேயே இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் ஆகுது. ஸோ ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு பயணம் அப்படின்னு சொல்லலாம். ஃபைனலி நம்ம சென்னை ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆக போகிறோம். கொஞ்சம் ஜட்டாக வெற்றிகரமாக லேண்ட் ஆக போகிறோம். லேண்ட் ஆகியாச்சு. ஓகே, எஸ், இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஃப்ளைட் சிமுலேஷன் விளையாடுறது தான் ஞாபகம் வருது. இஷ்டத்துக்கு திருப்பிக்கிட்டு ஃப்ளைட்டை இஷ்டத்துக்கு டேக் ஆஃப் பண்ணிட்டு ஜாலியாக அப்படியே ஓட்டிகிட்ருப்போம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வருது. லக்கேஜ் இருக்க இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரொம்ப நேரமாக ஆகுது லக்கேஜ் வர. ஃபைனலாக நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ கண்மூடி கண் திறக்கிறதுக்குள்ளே எல்லாமே வந்து டக்குன்னு முடிஞ்சிருச்சு. நம்ம இந்த உலகத்தில் எங்கே தான் போனாலும் முடிவுன்ற ஒரு விஷயத்தை நோக்கி தான் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இந்த ட்ராவலும் அதே மாதிரி தான் ஒரு முடிவை நோக்கி வந்துருச்சு. ஏன் நம்ம வாழ்க்கையும் அப்படி தான். இந்த மாதிரி முடிவுகள் வரும்போது நம்ம வாழ்க்கையில் நல்ல தருணங்களை திரும்பி பார்க்கும்போது சோகம் கூட சந்தோஷமாக தான் தெரியும். என்னதான் சந்தோஷமான தருணத்தை திரும்பி பார்க்கும்போது இந்த சந்தோஷமான தருணம் திரும்பி நம்ம லைஃப்பில் வராதா அப்படின்ற ஒரு சோகம் மனசில் இன்னமும் இருக்குது. இந்த சோகத்தோட இந்த ஊட்டி சீரீஸும் முடியுது.